செய்யும் போயிருந்து தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்க. பிள்ளைகள் கூட பள்ளிக்கூடம் போகல, காரணம் பஸ் இல்லை, எனக்கு காலம் ஒன்று இல்லை, இவ்வளவு தூரம் நடந்து போய் எங்களால் பயணிக்க இயலாது இருந்து. தயவு செய்து உங்களை பணிவாகவும் கேட்டுக்கொள்றேன். இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு பணி புறக்கணிப்பை செய்கிறதாக எங்களுடைய ஈப்போசா சபைக்கும் அறிவித்தனார். அதை மிஞ்சி எங்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்துக்கு அங்கே பார்க்க தெரிந்தது யாழ்ப்பாணம் கொழும்பு 87. இதுக்கு ஆளுநர் அவர்கள் இன்றைக்கு பலாலி வீதியால் வந்து காங்கேசுந்தர செல்வதற்கான அனுமதியை கொடுத்து இந்த 87க்கு அனுமதிச்சிருக்கேன்னு சொன்னால் மயிலிட்டியில 10 வருஷ காலமாக 10-12 வருட காலமாக நாங்கள் எங்களுடைய சேவையை செய்தோம். இதில் வந்து எங்கள்கிட்ட இருந்து 768க்கு 2 நிமிஷம் நேரத்தை வாங்கி அங்கே கொடுத்து இவ்வளவு எங்களுக்கு ஒரு பாரிய 10 கிலோமீட்டரில் இருந்து எங்களுடைய சேவையை செய்வதற்கான பிரச்சனையை உண்டு பண்ணி இன்றைக்கு பார்த்தால் இங்கே வந்து இந்த பாதைக்கு இன்னும் ஒரு ரூட்டில் இருக்கிற பஸ்ஸை தூக்கி விட்டுருக்காங்கன்னு சொன்னால் நாங்கள் போர்க்காலத்தில் இருந்து இந்த பாதுகாப்பு பிரதேசத்துக்களை வந்து உயர் பாதுகாப்பு வலயத்துக்களை வந்து பயந்து சேவை செய்த எங்களுக்கு 1.5 கிலோமீட்டர் தூரம் நாங்கள் இதிலிருந்து சேவை செய்கின்றோம் என்று கேட்க எங்களுக்கு வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை மற்றது எங்களுடைய ஆளுநர் அவர்களும் நீங்கள் அப்படி நடக்க முடியாது, இது சேவையை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லி எங்களை காங்கேசுந்தரம் வரையும் போக சொல்லி நேற்று 20ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு அன்று எங்களை தங்களுடைய மீட்டிங்கு கூப்பிட்டு எங்களை தூக்கி வெளியில் அவதூறாக அனுப்பி போட்டு இன்று பார்த்தால் இங்கே வந்து 87 நம்பரை போட்டு கொழும்பு வரையான சேவைக்கு அனுமதித்திருக்கு. இதை பற்றி எங்களுடைய ஆளுநர் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் எங்களுடைய அரசாங்க ஜனாதிபதி ஐயா அவர்கள் நாங்கள் வந்து இன்றைக்கு அன்றாடமான பிரச்சனைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு வந்து 28 பஸ் தான் சேவையில் ஈடுபடுது. இதில் 8 மணிக்கு பிற்பாடு 2 சேவைகள் மட்டும்தான் நடைபெறுகின்றது. இதிலே ஒரு சாரதியோ நடத்தினரோ எடுக்கிற லாபம் வந்து 1000 ரூபா 1500 ரூபா. இதுக்குள்ள அவர்களுடைய குடும்பத்தை கொண்டு நடத்துவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு போதா. இவ்வளவு காலமாக நாங்கள் மயிலிட்டிக்கு வந்த காலத்தில் இருந்தே இந்த மினிவ சேவையில் தான் நாங்கள் எங்களோட பயணத்தை தொடர்கின்றோம். எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் சிடிபி பஸ்ஸை நாடி வாழவும் இல்லை, இருக்கவும் இல்லை. 10-12 வருஷ காலமாகுது. எங்களோட பள்ளியிலையோ நாங்களோ இங்கே இருக்கிற மக்கள் அனைவருமே இந்த சேவையை தான் நாடினவ. ஆகையால் நீங்கள் இந்த சேவையை நிறுத்த வேண்டாம். மயிலிட்டியிலிருந்து எப்போவுமே எங்களுக்கு இந்த சேவையை தொடர்ந்து நீங்கள் நடைமுறைப்படுத்த வேணும். எங்களோட பிள்ளைகள் டியூஷனுக்கு போகிறண்டான பள்ளிக்கூடம் போகிறண்டான இந்த பஸ் சேவையை தான் நாடினவை இருந்து அது இல்லையான்னு சொன்னால் எங்களோட பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகாதுகள், வீட்டில் தான் இருக்குங்கள். நாங்கள் ஒரு ஆஸ்பத்திரி தேவையோ எங்களோட அவசர தேவை என்றாலும் இந்த பஸ் தான்.
ஒரு கடைக்கு போகிறோண்டானே சந்தைக்கு போகிறோண்டானே இங்கே நாங்கள் இந்த மினி பஸ் சேவையை தான் நாடுறது. சிடிபி எங்களோட டைமுக்கு வராது இருந்து அந்த டைமுக்கு வரதா இருந்தால் எங்களோட பிள்ளைகள் எல்லாத்தையும் நாங்களும் நிப்பாட்ட பணியதான் எங்களோட ஆஸ்பத்திரி வாழ்க்கையே நாங்கள் நிப்பாட்டி சாகிற நிலைமைக்கு தான் வரும் இருந்து பிள்ளைகளோட வாழ்க்கையே அநியாயமாக போயிடும் இருந்து. அதுகளை நினைச்சு கொண்டு தயவு செய்தும் கூட கேட்குறோம், இந்த மினி பஸ் சேவையை இங்கே இந்த மயிலட்டியில் இருந்து எங்களுக்கு யாழ்ப்பாணம் போகக்கூடிய ஒழுங்குகளை செய்யுங்கோ இருந்து தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்க. எங்களோட பிள்ளைகளுடைய கூட பள்ளிக்கூடம் போகல, காரணம் பஸ் இல்லை. பஸ்ஸால் பிள்ளை 5 மணியில இருந்து நின்றது டியூஷன் இன்றைக்கு 5 மணியில் நான் ஒவ்வொரு நாளும் நான் 5 மணிலேருந்து பிள்ளைய நான் டியூஷனுக்கு விடுறேன். நான் பஸ்ஸில் அதில் மறைச்சி தான் கேகஸுக்கு போகிற அளவுக்கு தூரத்துக்கு எங்களால் இயலாது. எனக்கு காலம் ஒன்று இல்லை, இவ்வளோ தூரம் நடந்து போய் எங்களால் பயணிக்க இயலாது இருந்து தயவு செய்து உங்களை தனிவாகவும் பணிவாகவும் கேட்டுக்கொள்கிறேன். மயிலட்டியில் இருந்து எங்களோட இந்த சேவையை நீங்கள் தயவு செய்து மினி பஸ் சேவையை விட்டுக்கொள்ளுங்கள். எங்களோட பிள்ளைகள எதிர்காலத்துக்கும் எங்களோட நன்மைகளுக்கு இந்த பொதுமக்களோட நன்மைகளுக்காக வேண்டி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இருந்து தயவு செய்து இருந்து. யாழ்ப்பாணம் காங்கேசுந்தரை சாலையினுடைய மினிபஸ் சாரதிகள் மினிபஸ் சங்கத்தினர் தங்களுடைய போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏனெனில் இந்த யுத்த சூழ்நிலையில் மாவட்டத்திலிருந்து படிப்படியாக காங்கேசுந்தரையிலிருந்து மயிலட்டி வரை தங்களுடைய சேவைகளை விஸ்தரித்து மக்களுக்குரிய சேவைகளை வழங்கி வந்த இவர்கள் 2018 ஏப்ரல் 13 இவ்விடம் விடுவிக்கப்பட்ட பின்னர் 2018 இந்த சேவைகளை வழங்கி வருகின்ற யாழ்ப்பாணம் காங்கேசுந்தரை மினிபஸ் தனியார் பஸ் சேவையினர் தொடர்ச்சியாக இந்த மயிலட்டி மக்களின் மீள்குடியேற்றத்துக்காகவும் மயிலட்டி மக்கள் மீள குடியேறியதிலிருந்து அவர்கள் தங்களுடைய சேவைகளை வழங்கி வருகின்றார்கள். கடந்த மாதம் ஆரம்பத்தில் பலாலி வீதி திறக்கப்பட்ட நிலையில் பலாலி வீதியினூடான போக்குவரத்து பஸ்கள் காங்கேசுந்தரை வந்து செல்வதன் காரணமாக இந்த எங்களுடைய யாழ்ப்பாண காங்கேசுந்தர சேவையையும் காங்கேசுந்தரை செல்லுமாறு பணிக்கின்றார்கள். உண்மையில் யாழ்ப்பாணம் பலாலி வீதியானது 5 மணியுடன் பூட்டப்படுகின்றது. இதனால் 5 மணிக்கு பின்னர் இந்த மயிலட்டி மக்களுடைய தங்களுடைய தொழில்களுக்கு செல்பவர்கள் இல்லை வைத்தியசாலைக்கு செல்பவர்கள் அல்லது பாடசாலைகள் மாலை நேர கல்விக்கு செல்வ மாணவர்கள் வர்றதுக்கு ஒரு போக்குவரத்து இல்லை. ஆனால் இந்த நிலைமையில் இவர்கள் தற்காலிகமாக இப்பொழுது பாதைகளை திறந்து வைத்துக்கொண்டு இந்த சேவைகளை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். உடனடியாக அவர்கள் ஏலவே சென்ற பாதையினூடாக பயணங்களை மேற்கொள்வதற்காக விட வேண்டும். இல்லாட்டி முழுமையாக இந்த பாதை திறக்கப்பட வேண்டும். பொதுமக்களுக்குரிய போக்குவரத்து சேவைகளை வழங்குவதற்கான பாதைகளை பூட்டி வைத்துவிட்டு பின்னர் அவர்களை ஒழுங்குபடுத்தல் என்ற பெயரில் அந்த மக்களுடைய சேவைகளை அவர்கள் கடந்த காலத்தில் வழங்கிய சேவைகளை இடையூறு செய்வதற்கான முயற்சிகளை இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றமை மிகவும் கண்டிக்கத்தக்க விடயம். உண்மையில் இந்த மக்களுக்குரிய ஒரு பாதுகாப்பான சேவையை வழங்கி வருகின்ற நேரத்தில் நாளை இந்த 5 மணிக்கு பின்னர் ஒரு சேவை நடைபெறும் போது ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமாயின் இந்த மக்களுடைய இந்த பாதிப்புக்கு யார் பொறுப்பு சொல்ல போகிறார்கள் என்றதான் முக்கியம். ஏனென்றால் இன்று அண்மையில் பார்த்தீர்கள் என்றால் இந்த பாடசாலை மாணவர்கள் கூடுதலாக கொல்லப்படுவதும் அவர்கள் தாக்கப்படுவதும் பாடசாலை மாணவர்கள் மீதான ஒரு அவாண்டமான தாக்குதல் நடைபெறுகின்ற நிலையில் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை காணப்படுகிறது. கடந்த 6 மாதத்தில் இலங்கையில் 81 சூட்டுகள் நடைபெற்றிருக்கிறது. அவை நாட்டினுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியான நிலைமையில் கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் மக்களை எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் இந்த நாட்டினுடைய ஒரு ஒழுங்குபடுத்தல் இல்லாமல் இவ்வாறான சேவைகளை குழப்பி இந்த மக்களையும் குழப்பி மக்களுடைய போக்குவரத்து சேவைகளை குழப்புகின்ற சேவை இல்லாமல் மீண்டும் அவர்கள் இந்த மயிலட்டியிலிருந்து இந்த பலாலி வீதி முழுமையாக 24 மணி நேரம் மக்கள் சேவைக்கு திறக்கப்படும் வரை அந்த சேவையை அவர்கள் வழங்குவதற்காகும். உண்மையில் காங்கேசுந்தரை அவர்கள் சேவையை வழங்குவதாயின் அதுக்கான அடிப்படை வசதிகள் எதுவும் மற்ற நிலைமையிலும் முன்னர் தனியார் பஸ் சேவை வழங்கிய இடம் இன்னும் இராணுவத்தின் உயர் பாதுகாப்பு நிலையத்திலே காங்கேசுந்தரையில் காணப்படுகிறது. துறைமுகத்துக்கு வெளிச்ச வீட்டுக்கு அண்மையில் உள்ள பகுதியை அவர்களுடைய தரிப்பிடமாக இருந்த போதும் அந்த இடம் இப்பொழுதும் இராணுவத்தினுடைய பாதுகாப்பிலே இருக்கிறது. ஆகவே இதை விடுவிக்க வேண்டும். ஆகவே அதுவரை இந்த சேவையை மயிலட்டியிலிருந்து வழங்குவதற்காகவும் குறிப்பாக மயிலட்டி கலைமகள் பாடசாலை மாணவர்கள் காங்கேசுந்தரையிலிருந்து அல்லது அங்கு பகுதியிலிருந்து வருவதற்கு அவர்களுக்கு பாதையில் ஆசிரியர்கள் வருவதற்கான பாதைகளும் தடைப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்குரிய ஒரு போக்குவரத்துக்காகவும் இந்த சேவை வழங்கி வருகிறார்கள். ஆகவே இந்த சேவைகள் வழங்கும் இந்த பாதை முழுமையாக திறக்கப்படும் வரை அவர்கள் தங்களுடைய சேவையை மயிலட்டியிலிருந்து வழங்குவதற்கான சேவையை வழங்க வேண்டும். ஆகவே இதனை உடனடியாக இதை சீர் செய்ய வேண்டும். ஜனநாயக ரீதியில் அவர்கள் தங்களுடைய உரிமைகளை முன்னெடுக்கும் போது அவர்களை வெளியேற்றுவதால் அவர்களின் குரல்களை நசுக்க வலிக்கிடுவது இந்த அரசு எண்ணத்தை கூறி வந்தால் அதற்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதாக காணப்படுகிறது. ஆகவே இந்த எங்களுடைய யாழ்ப்பாண காங்கேசுந்தர சேவையானது மயிலட்டியிலிருந்து இன்னும் மக்கள் மீள்குடியேற்றம் மற்றது பலாலி வீதி முழுமையாக திறக்கப்படும் வரை அவர்கள் இந்த சேவையை இங்கிருந்து வழங்குவதற்கான அனுமதிகளை வழங்க வேண்டும்.